கோழி குஞ்சு நாட்டுக்கோழி பொந்தா கோழி கிரிராஜா கோழி கோழிமா கோழி கிரிராஜா கோழி நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி குஞ்சா? என்னப்பா இது? கோழி குஞ்சுனா நல்ல கோழினா 7 கிலோ வரைக்கும் வரண்ணா, வாங்கி போடுண்ணா. 7 கிலோ வரைக்கும் வளருமா? இதுனா ஆடா? நம்பர் மாதிரி சொல்லுப்பா. பெரிய பெரிய கடையெல்லாம் போறீங்க, 90% ஆஃபர் 80% ஆஃபர்ன்றாங்க, வாங்கிக்கிறீங்க. நாங்க சைக்கிள்ல வண்டியில கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் கேள்வி கேக்குறீங்க. எப்பா நீ கொண்டாடுறது ஒன்னும் தப்பு இல்ல, 7 கிலோ வளர்றே அதான் தப்புன்றேன். உங்ககிட்ட சொன்னது உண்மைதானா? இல்லன்னு சொல்லலண்ணே. அந்த 4 கோழி சேர்த்து ஒரு 7 கிலோ வளரும். வியாபாரத்துக்கு அப்புறம் சொல்லிதானே ஆகணும். ஆஹா, 4 கோழி குஞ்சு சேர்த்து 7 கிலோ வளரும்னு சொன்னியா? அது புரியுற மாதிரி சொல்லுப்பா. இப்படிதானே சொல்லி ஆஃபர் நிறைய பேர் பண்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். போன மாதிரி ஒரு துணி கடையில ஆஃபர்னு போட்டு 10 சட்டை 1000 ரூபாய், 10 பேண்ட் 1000 ரூபான்னு போட்டுதாங்கப்பா. நம்பி போனப்பா, எல்லாம் பழைய துணி, கீஞ்ச துணியா. ஒரு சட்டத்தை இது 200 ரூபா 300 ரூபாய் வாங்குறாங்க. அவ்வளவு கம்மியா கொடுனா யோசிக்கணும் இல்லையாண்ணே? அதுவும் கரெக்ட் தான்பா. ஆஃபர்னு சொல்லி போய் ஏமாற கூடாது. என்ன கோழி குஞ்சுக்கார புடிச்சு வச்சுனுங்கிறான் டப்பா வாயன். வருது பேர் கரெக்டா மோப்பம் முடிச்சுக்கணும். வா தம்பி, கோழி குஞ்சு வாங்க வந்திருக்கியா? நான் வாங்க திருட்டான், இவங்க சேர்த்து காமிக்கிறா திருன்னு போயிடுவானே. ஏய், யாரடா திருடன்றா? ஒப்பம் திருடன், ஒம்மா திருடி, வம்சமே திருட்டு வம்சம். சபர் வாய் வஞ்சி போடான். அந்த எது ஒன்னா சொல்லு, என்னெல்லாம் சொல்றாள் வச்சுக்காத. தம்பி சண்டை போட்டு என்ன போறது? கோழி குஞ்சு வாங்கிப்பா. அவெல்லாம் வாங்க மாட்டான்பா, சும்மா வாய்த்தான். ஏன் நீ வாங்க ஒரு 40-50, உனக்கு வாயே இல்ல பாரு. ஏய், 1000 கூட வாங்கி விடுவேன்டா நானு. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் யோசிக்கிறேன். இருக்குது ஒரு 10-15 குஞ்சு தானே இருக்கும். அதை எடுத்துன்னு ஒரு 200 ரூபா கொண்டா போதும். 200 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஒரு 10 நிமிஷம் உட்காரியா, நான் வித்து தரேன். சரிதான், நான் வித்துக்குண்ணா. டேய், நீ எனக்கு சேர்ந்து வித்து பிரிச்சுக்கலடா, சொல்றத கேள்றான். கரெக்டா கொடுத்துருவா காசு. அவருக்கு தேவையானது கொடுத்துட்டு நமக்கு தேவையான எடுத்துக்கலாம். ஆஹா ஆஹா, என்ன விட்டுங்க பாத்தீங்களா? எப்போ என்ன இது மாப்பிள்ள? என்னடா இது? கோழி குஞ்சு மாப்பிள்ள. எப்போ கோழி குஞ்சு சூப்பரா இருக்குப்பா, வாங்கி கொடுப்பா. வாங்கி கொடுக்குறாங்க. டேய், இது வித்தாக்கா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்படின்றியா? சரி வித்துருவோம் பா. 200 ரூபாய் கொடுத்தா போயிடுவோம்பா. அந்த 200 ரூபாய் தான் நாங்க கொடுக்க மாட்டோமா? உட்காரு பாத்தாரான். அவசரப்படாத கோழி குஞ்சுக்காரா, வித்தரேன். ஏதோ பார்த்து முடிச்சு விடுங்க, டைம் ஆகுது டக்குன்னு. நோ, நீ அப்படி போய் உட்காருண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நம்ம தான் கோழி கடைக்காரு. மாப்பிள்ள, உங்க அப்பனுக்கும் அவனுக்கும் ஒரே பங்கு தான். 2 பேரும் தனித்தனியா பிரிச்சுக்க போறீங்க. என்ன மாப்பிள்ள பிரிச்சு பிரிச்சு பேசுற? கம்னு மாப்பிள்ள. நீ கம்னு மாப்பிள்ள, எவ்வளவு தானே ஏமாத்துவா? ஆமா, உன்னை ஏமாத்தி நாங்க எல்ஐசி பில்டிங் கட்டிக்கிறோம். கம்னுறா, உனக்கு தேவையான பங்கு வரும். வரலன்னா மட்டும் இருக்கட்டும், கல்லு பறக்கும் உனக்கு. என்னப்பா பண்றீங்க? தலைவாயில போட்டியா சாப்பாடு போடுறான், வந்து துண்டு போறியா? டேய் மாப்பிள்ள கம்னுறா. என்ன பிரிஞ்சுக்கணும்னா கோழி குஞ்சு விக்கிறோம், வாங்கிக்கிறியா? சாதா கோழி குஞ்சு இல்ல பாது, 7 கிலோ வளர கோழி குஞ்சு. 7 கிலோ வளருமா? ஆமா, வாங்கிட்டு போய் 10 நாள் தண்ணில போட்டு ஊற வச்சு காய வச்சேனா குப்பு குப்புன்னு செத பிச்சிரும். ஒன்னாவது கோழிக்கு அது இருந்தா தானே. அதெல்லாம் ஒன்னா வச்சுக்கண்ணா, நீ தைரியமா வாங்கிப்பா. நோ, நம்ம இந்தியாவில அதிக பணக்காரர் யாருன்னா அம்பானி. அவர் முதல்ல இந்த கோயை தான் வாங்கி வளர்த்தாரு. அது எப்போ பெருசாயிட்டுக்குமே. அடம் கோயால பாதி பல் தலையா, அதெல்லாம் தாத்தா கோழிங்க, இதெல்லாம் பேரன் கோழிங்க. அப்படியா? நல்லா வளர்ந்து நானும் அம்பானி மாதிரி ஆயிடுவேன். கண்டிப்பா ஆயிடுவேன். இந்த கோழி மேல சத்தியம். ஆனா இன்னொரு ஆச்சரியம், இந்த கோழிக்கு பேரு உன் தலை மாதிரியே இருக்குது. இது உன் பேரனா கூட இருக்கலாம். என் பேரனா வேணாம், அம்பானி பேரன் மட்டும் தான் வேணும். ஏன்பா உன் பேரை வேணான்றா? உன்னா மாதிரியே இருக்கிறான பையன். என் குணம் திருட்டு குணம், போராம குணம், அலையிற குணம். புரியுது. உன்னா மாதிரி இருக்கிறவன் வேணாம், அம்பானி மாதிரி இருக்கிற பேர் தானே வேணாம். எத்தனை வேணும்? ஒரு கோழி குஞ்சு எவ்வளோ? ஒரு கோழி குஞ்சு விலை வந்து 500 ரூபாய். 2வது வாங்கிக்கணும்னா 700 ரூபாய் கொடுக்குறேன். விலை ஜாஸ்தி ஆகுது. நாம பிரிண்ட் தானே, விலை கம்மி பண்றதானே. எப்போ நம்ம அண்ணன்ப்பா அவருக்காக நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம்ப்பா. சரிடா, நம்ம பிஞ்சுக்கா நகரான் ஒரு 750 ரூபாய் கொடுத்து பிஞ்சுக்கா நான் போதான். ஓகே, முண்டகால் பண்ணா சொன்னாங்கன்னே தெரியல. ஓகே குடு பிஞ்சுக்கானா. எப்பா அம்பாடி வளர்த்த பேர கோழி குஞ்சு பிச்சு கொடுப்பா. இந்தப்பா, இந்த கோழி கொஞ்சம் குத்தா செலப்பா. குத்தவே குத்தாத, டக்குனு எடுத்துன்னு போ. கோழி 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 குஞ்சு கோழி குஞ்சு கோழி 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 கோழி. என்னப்பா 2 கோழியே 750 ரூபாய்க்கு வித்துட்டீங்க? அதான் எங்க திறமை. இந்த 200 ரூபாய் இருக்கிற கோழி குஞ்சு கவர்ல போட்டு கூட, மிச்சத்தை நாங்க வித்துக்கிறோம். போடுங்க, ஒண்ணு கூட எல்லாத்தையும் போடுங்க. போட்டு தரம்பா. ஏய், வத்து துண்டு போற விக்கணும். அத வாடா விக்கலாம், வாடா.
தலைக்கு மேல வேலை இருக்குது, எல்லாத்தையும் விட்டு உன் கூட வந்துட்டு இருக்கேன் பாருடா. என்னக்கா நீ தம்பிக்காக இது கூட பண்ண மாட்டேன் நீ? ஏக்கோ நீ தாங்க பஜார் மாதிரி கத்துவா, எனக்கு பேச தெரியாது, என்ன ஏமாத்திடுவாங்கக்கா. நீ எப்பதான் பொழைக்க போறே தெரியல. எப்ப ஏமாந்துற கோயந்தா, இங்க கொஞ்சம் வா. என்னப்பா? பெறாப்பா. கம்மிடுறா, கோழி குஞ்சுக்கு இது வாங்கிக்கேன்பா. ஏக்கா கோழி குஞ்சுலாம் சூப்பரா இருக்குது, வாங்கிட்டு போயிடலாமா? அட அறிவு கட்டுல, கோழி குஞ்சு வாங்கி போய் நம்ம என்ன பண்றது? தந்தூரி சிக்கன் போட்டு சாப்பிடலாம்க்கா, டேஸ்டா இருக்கும். ஏய், இந்த கோழி குஞ்சு தூக்கின்னு போய் தந்தூரி சிக்கன் போடுவியா? என்ன பேசுற நீ? தம்பி இது நார்மல் கோழி குஞ்சு இல்லப்பா, நல்லா வளர்ந்து நம்ம பணக்கார ஆகிற கோழி குஞ்சு. என்ன சொல்றீங்க? இது எப்படி பணக்காரி ஆக்கி விடும்? ஏய் மகனா, நீயே சொல்ற, அவனுக்கு புரியுற மாதிரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த கோழி வந்து 15 நாள்ல வளர்ந்துருங்க. ஒரு கோழி 150 முட்டை போடும். 150 முட்டையா? அந்த 150 முட்டையும் 150 கோழி குஞ்சு பொரிக்கும். இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த 150 கோழி குஞ்சும் ஒண்ணு 150 முட்டை போடும். அப்பனா 150 × 150 22,500. அந்த 22,500 முட்டை போட்டாக்கா எவ்வளவு வரும்? கணக்கே இல்ல, அவ்வளவு வரும். அதனால தான் சொல்றோம், இந்த கோழி குஞ்சு வாங்கி பண்ணீங்கன்னா நீங்க பணக்கார ஆயிடுவீங்க. இது புள்ளத்தி நம்ம வாங்கிடலாம்க்கா. எவ்வளவு கோழி குஞ்சு? சாதா கோழியா இருந்தா இது எல்லாத்தையுமே 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருப்பேன். இது பணக்கார ஆகிற கோழியாச்சே, அதனால ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன். டேய் 2000 ஆகுமாண்டா? அக்கா வண்டி கிடைக்குதா? வண்டி இது குத்து கோழி குஞ்சு வாங்கிக்கா, அப்புறமா நான் ராயல் என்ஃபீல்ட் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உங்க பிசினஸ் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எந்த கடையில வண்டி விட்டு வச்சுக்கிறப்பா? இப்படி போயிட்டு ரைட் கட் பண்ணா அங்க ஒரு மெக்கானிக் கிடக்குதுல்ல, அங்க. இப்ப அந்த வண்டி வாங்க மாட்டியா? அதெல்லாம் ஒரு வண்டி, இப்ப யார் அது வாங்க போறாங்க? நான் ராயல் என்ஃபீல்ட் வாங்க போறேன். ரொம்ப சந்தோஷம், நீ ராயல் என்ஃபீல்டே வாங்கு. அந்த கோழி குஞ்சுல புடிச்சு குடுத்துருப்பா. எப்போ கூண்டோட குத்துருப்பாங்க, வளர்த்துப்பாங்க. இந்தாங்க. வாடா போலாம். எப்பா எடு அந்த 550 ரூபாவை. இந்தாப்பா. இந்த 550 2000 எவ்வளவு ஆச்சு? அது வந்து உங்க கணக்கு தெரியுமாப்பா? எனக்கு கணக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும். மொத்தம் சேர்த்து 1500 ரூபாய் ஆச்சு. மாப்பிள்ள இந்த உனக்கு 500. அப்பா இந்த உனக்கு 500. மிச்சம் எனக்கு. மாப்பிள்ள உங்க பையில நிறைய போற மாதிரி இருக்குதா? என்ன மாப்பிள்ள கரெக்டா கணக்கு பண்ணி குத்துக்கிறேன். என்ன சந்தைக்கு பாரு நீ? என்ன வேணாண்டா வேணாண்டா வேணாண்டான்ட்டு பாயிட்டு வீட்டுல கை விட்டு எடுக்க மாட்டியா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுற? அங்க போய் பிஞ்சுகன்னு வருது. ஏப்பா அந்த கோழி மூச்சு பேச்செல்லாம் மேல மிதக்கிட்டு வருதுப்பா. மூச்சு பேச்சு எல்லாம் மிதிக்கணும் வருதா? என்ன பண்ணா? நீ தானே 10 நாள் ஊர் வைக்க சொன்ன, அதான் ஊர் வச்சிருப்பான் உங்களுக்கு ஆளு. அதான் 10 நாள் பேரல் ஊற வச்சு சொன்னேன்ல. ஊற வச்சியா? என்ன மேல வந்துச்சான்? நான் வாயை தட்டி தட்டி பார்த்தா கத்து கூட மாட்டேன்தாப்பா. பிஞ்சுக்கண்ணே, அந்த கோழி குஞ்சா சுத்தல்ல போட்டு காய வை, சரியா போடும். நான் ஏற்கனவே குளிர போதும் சுத்தல் தானே போட்டேன். அப்ப அப்படியே காய் வைனா சரியா போடா. காய வச்சா கத்து இல்ல. கத்தம் தூக்கின்னு போத்த காக்கா கத்தம். என்னது? அட போய் டக்குன்னு காக்கா தூக்கின்னு போட்டு போதே. அப்படியா? காலையிலே 500 ரூபாய் வருமானம். மாப்பிள்ள வா, உன் கையில இருக்கிற காசுல பிரியாணி தூரலாம். ஏன் உன் காசு எடுக்க மாட்டியா? வாடா.